ஸ்மார்ட் கட் ப்ரோ 9.2 வெர்ஷனுக்குள்ளே சோஷியல் மீடியா அப்புறம் வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக புது ஃபீச்சர்ஸ் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். இனிமே இதுக்குள்ளே 4:5 9:16 aspect ratio வீடியோ எடிட்டிங் ஈஸியாக பண்ணலாம். இதோடு சேர்த்து இதுக்குள்ளே உங்களுக்கு கஸ்டமைஸ் ப்ரீசெட்ஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். வாங்க இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். முதல்ல இதுக்குள்ளே சோஷியல் மீடியா சம்பந்தமாக 9:16 வெர்டிக்கல் ஃபார்மேட் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா 9:16 வெர்டிக்கல் எடிட்டிங் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபேஸ்புக் உள்ள போனோம்னா உங்களுக்கு வெர்டிக்கல் சம்பந்தமா ரெடி டு யூஸ் ப்ரீசெட் கொடுத்துருக்கோம். இதோட சேர்த்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சம்பந்தமா ஏதாவது எடிட்டிங் பண்ணணும்னா அதுக்குள்ள வந்துட்டுனா வெர்டிக்கல் ப்ரீசெட் இங்கே இருக்கும். அப்புறம் பின்ட்ரெஸ்ட் சம்பந்தமா ஏதாவது எடிட்டிங் பண்ணணும்னா பின்ட்ரெஸ்ட்குள்ளே வந்துட்டுனா ரெடி டு யூஸ் வெர்டிக்கல் ப்ரீசெட்ஸ் இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். சரி, இப்போதைக்கு எப்படி ஒரு சோஷியல் மீடியா எடிட்டிங் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் சம்பந்தமாக எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அந்த விஷயம் நான் காட்டுறேன். இப்போ எந்த செட்டிங் தேவைப்படுது அது விதம் செலக்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் பேர் போட்டு எந்த பேரில் இருக்கணும் அந்த பேர் போட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான். எந்த செட்டிங் இருக்கும் அந்த செட்டிங் செலக்ட் பண்ணி பேர் போட்டுட்டுனா உங்களுக்கு வேலை பண்ணலாம். இந்த மாதிரி இது விதம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டுனா உங்களுக்கு வெர்டிக்கல் சம்பந்தமாக யூசர் இன்டர்ஃபேஸ் சேரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் லைப்ரரிக்குள்ளே வந்துட்டுனா இங்கே ஸ்டேட்டஸ் ரீல் தான் எனக்கு செய்ய வேண்டிய விஷயம். அதுக்குள்ளே வந்துட்டுனா ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ் ரீல் பார்க்க முடியும். பார்த்த அப்புறம் அதோட தம்ப்நெயில் ப்ரிவியூ உங்களுக்கு பார்க்கணும்னா இது விதம் கிளிக் கொடுத்துனா உங்களுக்கு தம்ப்நெயில் ப்ரிவியூ பார்க்க முடியும். தம்ப்நெயில் ப்ரிவியூவோட சேர்த்து உங்களுக்கு ஆடியோ ரெஃபரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா அந்த ஆடியோ உங்களுக்கு ப்ரிவியூ பேனலுக்குள்ளே ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த விதம் எடிட் பண்ணுறதுக்காக முதல்ல செலக்ட் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் டைம்லைனுக்குள்ளே பண்ணிவிடுங்க. செஞ்ச அப்புறம் உங்களுக்கு மல்டி லேயர் எடிட்டிங் ப்ராஜெக்ட் கிடச்சிடும். பாருங்கள் இது விதம். சரி, போட்டிருக்க ப்ராஜெக்டுக்குள்ளே உங்கள் கஸ்டமர் கிளிப்பாக ரிப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த விஷயம் எப்படின்னு கற்றுக்கலாம். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே ஏகப்பட்ட கிளிப் இருக்கும். பாருங்கள் இது விதம். நம்ம அந்த ப்ராஜெக்டில் போனோன்னா மொதல் கிளிப் இருக்கலாம், ரெண்டாவது கிளிப் இருக்கலாம் இல்லையா, இது விதம் கிடச்சிருக்கும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணுங்கள் அந்த ப்ராஜெக்ட். ஓகே, அன்குரூப் பண்ணி அப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். முதல் கிளிப் எது இருக்கோ அது ரைட் கிளிக் பண்ணி இது செலக்ட் பண்ணி ஹைலைட்டிங் பின் கொடுத்துட்டுனா எங்கே அந்த கிளிப் இருக்கும் அந்த பின்குள்ளே அது காட்டிடும். ஆனால் இப்போதைக்கு நம்ம விஷயம் முடிக்கிறதில்லை. இப்போ உங்களுக்கு அந்த பின்னில் இருக்கிற கிளிப்ஸ் பார்க்க முடியும். ஆனால் அது ஆர்கனைஸ் கிடையாது. ஆர்கனைஸ்னால் எப்படின்னா இருக்கிற ப்ராஜெக்டுக்குள்ளே எந்த கிளிப் முதல்ல இருக்கும் இல்லைன்னா ரெண்டாவது இருக்கும் உங்களுக்கு தெரியாது. அதனால இதுக்குள்ளே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கும். பாருங்கள் இது ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட் பை டைம் கொடுத்துட்டுனா எப்படி அந்த சீக்வென்ஸ் இருக்கும் நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே கிளிப்ஸ் சீக்வென்ஸாக எப்படி இருக்கும் அது விதம் பின்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள் முதல் கிளிப் எது இருக்கும், ரெண்டாவது கிளிப் எது இருக்கும் அது விதம் கிடச்சிடும். இது விதம் கிடச்ச அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக நம்ம இந்த அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணி இருக்கிற இடத்துல உங்கள் இடம் எந்த இடத்துல இருக்கும் அது விதம் அந்த இடத்துல அந்த விதம் தாண்டி அப்புறம் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கிளிப் செலக்ட் பண்ணி ஒன்றுனா செலக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பிடிச்சி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது விதம் பாருங்கள் ரிப்ளேஸ் கொடுத்துக்கலாம், ஈஸியாக முடிக்கலாம். ஓகே, இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு அடியாக மல்டிபிள் ஃபைல்ஸ் கூட ரிப்ளேஸ் பண்ணணும்னா செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்த அப்புறம் கண்ட்ரோல் பிடிங்க. அத்தனை கிளிப் ஒரு அடியாக ரிப்ளேஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் நிமிஷத்துக்குள்ளே உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ரெடியாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் முடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் வெர்டிக்கல் ப்ராஜெக்ட் இருக்கும். அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபைல்குள்ளே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் கொடுத்துட்டுனா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிடைச்சாகும். இது விதம் நீங்கள் எக்ஸ்போர்ட்குள்ளே கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் சேரும். டிஃபால்ட்டாக எந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் அதோட செட்டிங்ஸ் தான் இங்கே உங்களுக்கு கிடச்சிடும். ஆனாலும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் நம்ம ஃபேவரட்ஸ் மூவாந்திரம் இங்கே ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். அது வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் மாற்றலாம். இப்போதைக்கு வெர்டிக்கல் நான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங் போட்டு நம்மளால் இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு மேஜர் இஷ்யூஸ் எங்கேனா உங்களுக்கு சோஷியல் மீடியா இல்லைன்னா வாட்ஸ்அப் இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தகதா நம்ம சைஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சேஞ்ச் பட்டன் கிளிக் பண்ணிட்டுனா இங்கே அந்த சைஸ் நம்மளால் போட்டு
நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது விதம் பாருங்கள், செலக்ட் பண்ணி நான் இங்கே வந்து 60 MBயை போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் அந்த சைஸ் தான் போக முடியும். அதனால அந்த சைஸ் நான் போட்டு இங்கே எந்த இடத்துல எந்த பேரில் எனக்கு சேவ் பண்ணோம் அது விதம் நான் இங்கே டைப் பண்ணி நான் பேர் போட்டிருக்கோம். ஓகே, பேர் போட்ட அப்புறம் எந்த இடத்துல அந்த ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணோம் ஏன்னா ஃபைல் சேவ் பண்ணோம் இது விதம் நான் செலக்ட் பண்ணி ஃபோல்டர் உட்கார வச்சு அதுக்குள்ளே நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிமிஷத்துக்குள்ளே என்னால் வந்து இந்த ஃபைல் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். எக்ஸ்போர்ட் முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கலாம் எது விதம் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் வாட்ஸ்அப்புக்குள்ளே டைரெக்டாக வந்து இந்த ஃபைல் சென்ட் பண்ண முடியும். பாருங்கள், என்னோடய எக்ஸ்போர்ட் முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து இதை அனுப்ப வேண்டியிருக்கும். நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளே ஆட் கொடுத்த அப்புறம் அதுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோன்னு ஒன்று இருக்கும். அதில் கிளிக் கொடுத்துட்டுனா எந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபைல் சேவ் பண்ணியிருக்கோம் அது செலக்ட் பண்ணி இது விதம் உங்களுக்கு வந்து பாருங்கள் அதோட தமிழ் ப்ரிவ்யூ இங்கேயே பார்க்க முடியும். ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதோடு சேர்த்து நம்ம பக்கத்தில் பட்டன் வச்சு கிளிக் கொடுத்துட்டுனா அனுப்ப முடியும். பாருங்கள், இப்போதைக்கு பாருங்கள் நீங்கள் அனுப்பியிருக்க ஃபைல் இங்கே வாட்ஸ்அப்பில் போயிருக்கும். ஆனால் அதே வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ கூட பார்க்கலாம். இது விதம் நெக்ஸ்ட் வந்து நம்ம 9.2க்குள்ளே கஸ்டமைஸ் ப்ரீசெட்ஸ் எப்படி செஞ்சுக்கலாம் அந்த விஷயம் கொஞ்சம் கற்றுக்கலாம். கஸ்டமைஸ் ப்ரீசெட் பண்ணுறதுக்காக முதல்ல நீங்கள் வந்து கஸ்டமைஸ் செட்டிங்குள்ளே வர வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே அங்கே ஃபார்மேட் ஆப்ஷனில் எந்த விதமாக ஃபார்மேட் தேவைப்படுதோ அது விதம் செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே ப்ரீசெட்ஸ் இருக்கும். இருக்கிற அத்தனை ப்ரீசெட்ஸ்க்குள்ளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் இதுக்குள்ளே யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப் செட்டிங்குள்ளே வந்த அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது 20 இருக்கலாம், இல்லைன்னா 30 ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதே வந்து நான் 50 ஃப்ரேம்ஸாக மாற்றலாம். ஓகே, இருக்கிறது எத்தனை விஷயம் இருந்தாலும் இதுக்குள்ளே என்னால் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வேரியபிள் இருக்கலாம். வேரியபிள் கூடி நான் இங்கே வந்து செட் பண்ணி எது விதம் தேவைப்படுது அது விதம் நான் செட் பண்ணி இங்கே சேவ் ப்ரீசெட் பண்ணி சேவ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து சேவ் ப்ரீஸ் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து சேவ் ப்ரீசெட்ஸ்க்கு பேர் போடுறதுக்கு இடம் வந்துடும். அதுக்குள்ளே உங்கள் தகதா வந்து பேர் போட்டு இங்கே நான் சேவ் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து மை ப்ரீசெட் அப்படின்னு நான் போட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டுனா அந்த ப்ரீசெட் வந்து கஸ்டமைஸ் ப்ரீசெட்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நியூ செலக்ட் பண்ணிட்டுனா இங்கே கஸ்டமைஸ் இடத்துல போனோன்னா அந்த ப்ரீசெட் இங்கே பார்க்க முடியும். அந்த ப்ரீசெட் அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் எடிட்டிங் அந்த ப்ரீசெட் வச்சு கண்டினியூ பண்ணலாம். இது விதம் நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணலாம்.